பரிசுத்தவான்கள் தேவ சமூகத்துல அவங்களுடைய கீழ்ப்படிதல், அவங்களுடைய தாழ்மை, அவங்க தேவனை தேடுனது, ஆகவே அவங்களுடைய நல்ல நற்குணங்கள் அதெல்லாம் வேதத்துல எழுதப்பட்டிருக்குது. அது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையை நம்ம பழகிக் கொள்வோம் என்று சொன்னால், நாமும் அப்படிப்பட்டதான வாழ்க்கைக்கு நாமளும் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால், கீழ்ப்படிவோம் என்று சொன்னால், நம்மளுடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக அமையும். ஆமென் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் கண்ணாடி எஸ்றாவின் புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். எஸ்றா 8ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஆகவே எஸ்றாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் பக்கம் 599வது பக்கம் பழைய ஏற்பாட்டில். இங்க நாம் வாசிக்கும் போது வாசிக்கலாம். வழியிலே ம் வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும், அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க என்ன சொல்றாருன்னா, அது முக்கியமா பிரதிச்சயமா சொல்லும் போது அங்க சொல்றாரு, எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அப்ப அவரை யார் உண்மையா தேடுறாங்களோ அவங்க மேல ஆண்டுடைய கரம் நன்மையாக இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் உங்களை தேடி ஆண்டுடைய சமூகத்தை தேடி வந்தவங்க யாவருக்கும் ஆண்டுடைய கரம் உங்கள் மேல நன்மையாகவே இருக்கும். வருகிற நாட்கள்ல அதை நீங்க பார்ப்பீங்க. ஆண்டு உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில அதை அனுபவிப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப தனிப்பட்ட விதத்துல நிறைய தேவ மனிதர்கள் இருக்காங்க. ஆனா எல்லா மனிதர்களையும் நம்ம மென்ஷன் பண்ணி நம்ம பேசுவதை விட ஒரு மனிதனை மாத்திரம், இந்த எஸ்றாவை மாத்திரம் அவனிடத்துல காணப்பட்ட நல்ல குணங்களை மட்டும் நம்ம பார்த்து முடிக்கலாம்னு சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். ஆகவே இந்த தனிப்பட்ட விதத்துல எப்படியெல்லாம் தேவனை இந்த எஸ்றா தேடினான் என்று சொல்லி, எப்படி தேவனுக்கு நல்ல ஒரு குணங்களாய், நல்ல ஒரு கீழ்ப்படுதல் உள்ளவனாய், தாழ்மை உள்ளவனாய், எப்படி தேவனை அதிகமாய் தேடுகிறவனாய் காணப்பட்டான் என்பதை குறித்து இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் போது எஸ்றா புத்தகத்துல 7ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 7ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது எப்படியெல்லாம் தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படியெல்லாம் தேவனை அவன் தேடினான்றதை பார்க்கலாம். வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரம் 26ல இருந்தே படிக்கலாமே. உன் தேவனுடைய நியாய பிரமாணத்தின் படியையும் ராஜாவுடைய நியாய பிரமாணத்தின் படியையும் செய்யாதவன் எவனும் உடனே மரணத்துக்காகிலும் தேசத்துக்கு புறம்பாக்குதலுக்காகிலும் அபராதத்துக்காகிலும் காவலுக்காகிலும் தீர்க்கப்பட்டு தண்டிக்கப்பட கடவன் என்று எழுதியிருந்தது. ஆமென் சொல்லுங்க. இது எஸ்றா நியாயப்பிரமாணத்தை எடுத்து அவர் என்ன பண்றது சொல்றாரு ராஜாவுக்கு முன்னாடி. இப்படி சொல்லும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, அப்ப ராஜாவுடைய நியாயப்பிரமாணத்தின்படி, தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படியும் ராஜாவுடைய நியாயப்பிரமாணத்தின்படி செய்யாதவன் எவனோ அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுது நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு ஆண்டவர். அந்த கட்டளைகள் 10 கட்டளைகளும் நம்ம கீழ்ப்படினோம் அப்படின்றதை சொல்லி கொடுக்குறாரு. அப்ப பாத்தீங்கன்னா அதுலதான் தாய் தகப்பனை கனம் பண்ணணும். ஆண்டவரை மட்டும் என்ன பண்ணணும், அவருடைய நாமத்தை வானத்துக்கு கீழே பூமிக்கு மேல வேறொரு சொரூபத்தையாகிலும் நம்ம வணங்கக்கூடாது. தாய் தகப்பனை கனம் பண்ணணும். பிறனுடைய பொருளை இச்சியாதிருப்பதாக அப்படின்னு என்ன பண்ண 10 ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று சொல்லி 10 கட்டளைகளும் சொல்லப்படுது. இதெல்லாம் நியாயப்பிரமாணம். இதை சொல்லிட்டு சொல்றாரு, அப்ப தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படியும் ராஜாவினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி செய்யாதவன் எவனோ உடனே மரணத்துக்காகிலும் தேசத்துக்கு புறம்பாக்குதலுக்காகிலும் அபராதத்துக்காகிலும் காவலுக்காகிலும் தீர்க்கப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்றத அங்க எழுதப்பட்டிருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. இதை எடுத்து வாசிக்கிறார். எடுத்து வாசித்து சொல்றார் 24வது வசனத்துல, எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை அலங்கரிக்க இப்படிப்பட்ட யோசனையை ராஜாவுக்கும் அவருடைய மந்திரிமார்களுக்கும் ராஜாவினுடைய கைக்குள்ளான பலத்த எல்லா மகா பிரபுக்களுக்கும் முன்பாக
எனக்கு தயவு கிடைக்க பண்ணின எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லா காரியத்தையும் அவர் வாசிக்கும் போது அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்தீங்கன்னா எந்த செய்தாலும் ஆண்டவருக்கு நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆண்டவரை நம்ம உயர்த்தணும், மகிமைப்படுத்தணும். ஆமென் சொல்லுங்க. அவரை நம்ம துதிக்கணும். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பிரதானமான பொறுப்பு. ஆமென் சொல்லுங்க. எந்த ஒரு சின்னதை செஞ்சாலும் ஆண்டவர் நன்றி, ஆண்டவரே உங்களுக்கு நன்றிப்பா, தேங்க்ஸ்பா அப்படின்னு சொல்லி ஆண்டுக்கு நம்ம நன்றி சொல்ல கத்துக்கணும். ஆமென் சொல்லுங்க. அந்த எஸ்றா ஆண்டவருக்கு என்ன செய்தானா, தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினானா. அப்ப தேவனை துதிச்சிருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. நம்ம துதிக்கிறத ஒரு நாளும் நம்ம விடவே கூடாது. எத்தனை ஆபத்து வந்தாலும், நெருக்கம் வந்தாலும், போராட்டம் வந்தாலும் நம்ம கர்த்தரை துதிக்கிறத ஒரு நாளும் விடவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. அன்னைக்கு துதியை எடுத்ததுனாலதான் எரிகோ மதில் அவங்களுக்கு அடைக்கப்பட்டிருந்த அந்த எரிகோ மதில் அந்த எரிகோவை சுதந்திரித்துக் கொள்ள, அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தடையா இருந்தது எரிகோ அந்த மதில். ஆனா அந்த மருந்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருந்தா ஜேசிபி பலவிதமான இயந்திரங்கள்லாம் வந்துருச்சு. ஆனா அது உடைச்செடுக்கிறது கூட சில மாதங்கள் சில நாட்கள் ஆகுறது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஆண்டு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை துதிக்கணும்னு சொன்னார். அப்ப வந்து எரிகோ மதிலை சுற்றிலும் வந்து என்ன பண்ணுங்க, துதிச்சுட்டு வாங்கன்னு. அந்த துதி எடுத்ததுனால அந்த எரிகோ மதில் தரைமட்டமா இடிஞ்சு விழுந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் தேவனை துதிக்க துதிக்க நமக்கு எதிராக இருக்கிற தடைகள் விலகும். நம்ம துதிக்க துதிக்க கட்டுகள் உடைக்கப்படும். துதிக்க துதிக்க வியாதிகள் மாறும். துதிக்க துதிக்க நம்முடைய பிரச்சனை போராட்டங்களுக்கு ஒரு விடுதலை கர்த்தர் நமக்கு தருவார். ஆமென் சொல்லுங்க. துதிக்க துதிக்க தான் நமக்கு எதிராக இருக்கிறதான ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரிக்காதபடிக்கு இருக்கிற அந்த தடைகளை கர்த்தர் உடைத்தெறிவார். ஆமென் சொல்லுங்க. எரிகோ மதிலை போன்ற தடைகள் இன்னைக்கு உன் வாழ்க்கையில அச்சுறுத்தி கொண்டிருக்கதா? ஆனா எஸ்ராவை போல தேவனை துதிக்கிறதை நம்ம விடவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லி கர்த்தரை நம்ம துதிக்கும் போது கர்த்தர் பெரிதான அற்புதங்களை கர்த்தர் செய்ய முடியும். ஆமென் சொல்லுங்க. எஸ்ராவுடைய வாழ்க்கையில இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எஸ்ரா 10ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, எஸ்ராவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது வாசிக்கலாம். அங்க மேல உள்ள 7ஆம் அதிகாரத்தினுடைய அந்த 9ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தை படிங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நீதி உள்ளவர் ஆகையால் இந்நாளிலே இருக்கிறது போல நாங்கள் தப்பி மீந்திருக்கிறோம். இதோ நாங்கள் உமக்கு முன்பாக குற்றத்துக்கு உள்ளானவர்கள். இது நிமித்தம் நாங்கள் உமக்கு முன்பாக ஆமென் சொல்லுங்க. இது நிமித்தம் நாங்கள் உமக்கு முன்பாக நிற்கத்தக்கவர் அல்ல என்று சொல்லி பிரார்த்தித்தேன், விண்ணப்பம் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அப்படி சொல்றாரு. அவர் நீதி உள்ளவர். அதனால இந்நாள் இருக்கிறத போல நாங்கள் தப்பி மீந்திருக்கிறோம். அதனால உமக்கு முன்பாக நாங்க குற்றத்துக்கு உள்ளானவங்களா நாங்க இருக்கிறோம் அப்படின்றத தன்னுடைய பாவத்தை அறிக்கை பண்றார். ஆமென் சொல்லுங்க. 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல வாசிக்கும் போது எஸ்ரா இப்படி விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு அழுது தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக தாழ விழுந்து கிடக்கையில் இஸ்ரவேலில் புருஷரும் ஸ்திரீகளும் பிள்ளைகளுமான மகா பெரிய சபை அவனிடத்துல வந்து கூடிட்டு ஜனங்கள் மிகவும் அழுதார்கள். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய பாவத்துக்காக நாம் என்ன செய்யணும்? பாவ அறிக்கை பண்ணி தேவ சமூகத்துல விழுந்து கிடந்து அழுது ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆகவே தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தான் தேவனிடத்துல இரக்கம் பண்ணுவான். நீதிமொழிகள் 28:13 வாசிக்கிறோம். ஆகவே நம்முடைய பாவ அறிக்கை செய்து நம்ம வந்து என்ன செய்யணும்? தேவ சமூகத்துல அழுது மன்றாடணும். மனுஷன் முன்னாடி போய் பாவம் செஞ்சுட்டு அழதா ஒண்ணும் பிரயோஜனம் கிடையாது. ஆனா தேவனுக்கு பட்சத்துல வந்து அழுது தன்னை வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. அப்படி அழுது அறிக்கை பண்ணி நாங்கள் குற்றம் செய்திருக்கிறோம், உமக்கு முன்பாக நாங்க வந்துட்டு நிக்கிறத கூட நாங்க தகுதியற்றவங்க அப்படின்றத நம்ம ஒத்துக்கொண்டு அவர் பட்சத்துல வந்து அவர் நீதி உள்ள நியாயாதிபதி அவருக்கு முன்னாடி வந்து நம்ம வந்துட்டு நம்முடைய வாழ்க்கை முழுவதுமா சரண்டர் பண்ணும் போது அழும்போது கர்த்தர் வந்து அந்த கிருபையாய் கர்த்தர் நமக்கு இறங்கி வந்து அற்புதம் செய்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப முதலாவது தேவனை அவர் வந்து என்ன பண்றாரு? துதித்து ஸ்தோத்திரம் பண்றார். இரண்டாவது பாவ அறிக்கை செய்து என்ன பண்றாரு? விண்ணப்பம் பண்றாரு. ஆமென் சொல்லுங்க. நாம் அழுது அப்படி நம்முடைய பாவத்துக்காக மனசாவப்பட்டு அழுணும். பச்சையம்மன் இடத்துல செய்த பாவத்துக்காக தாவீது மனசாவப்பட்டு சங்கீதம் 51 முழுவதும் என்ன பண்றாரு? அல்றார். ஒருவருக்கே விரோதமா நான் பாவம் செஞ்சப்பா, உனக்கு முன்னாடி நான் நிக்கிறது கூட நான் தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ண தன்னை அர்ப்பணிக்கிறார். அதனால உங்களுடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்துல எடுத்துக்கூடாதீங்க, சுத்த இருதத்தை எனக்கு
கிறிஸ்திய நிலவரமான ஆவி என்னிலே புதுப்பிங்கன்றத அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, ஆண்டோடத்துல ஆள்றாரு. அப்ப வந்து இப்ப நான் அப்படி அப்ப நம்ம வந்து நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதத்தை கர்த்தர் ஒரு நாளும் புறக்கணிக்கவே மாட்டார். ஆமென் சொல்லுங்க. அப்ப இருதத்தை வந்துட்டு என்ன பண்ணோம், பாவ அறிக்கை செய்து நாம் வந்து என்ன பண்ணோம், ஆண்டவரத்துல அழுது ஒப்பு கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. இந்த எஸ்ரா அப்படி செய்தார். அப்படி செய்ததுனால கர்த்தர் அவர் கூட அதுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில பெரிய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணாரு, ஜெபத்துக்கு பதில் வந்தது. வாசிக்கலாம். ஆகவே மூன்றாவது எஸ்ரானுடைய நல்ல குணங்கள்ல பாத்தீங்கன்னா 7ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, 7ஆம் அதிகாரம் 10வது வசனம், அங்க கர்த்தருடைய வேதத்தை அப்ப எஸ்ரா வந்து என்ன செய்தாராம், கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே அவர் சொல்றாரு, இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தான் இருதத்தை பக்குவப்படுத்தி வச்சிருந்தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப கர்த்தருடைய வேதத்தை அவன் ஆராயவும் அதன்படி செய்யவும். இன்னைக்கு பைபிள் படிக்கிறதே கிடையாது. பைபிள் படிக்கிறதுக்கு எண்ணமும் வரது கிடையாது. செல்போனுக்கு பல மணி நேரம் வந்து என்ன பண்ணாங்க, நேரத்தை செலவிடுறாங்க. அந்த வீட்டு கதை இந்த வீட்டு கதைகளை பேசுறதுக்கு பல மணி நேரம் செலவிடுறாங்க. ஆனா பைபிளை படிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்றாங்க. ஆமே. அதனால வேதத்தை வந்துட்டு பைபிள் படிச்சியா, ஜெபம் பண்ணினா பைபிள் படிக்கிறதுக்கு நேரம் இல்ல, வேதத்தை வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறு. அப்படி நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னா, தேவன் இன்னைக்கு நம்ம சந்திக்கிறதுக்கு வந்தாலும் நாம் தேவனை சந்திக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இந்த எஸ்ரா கர்த்தருடைய வேதத்தை என்ன செய்தாரா, ஆராய்ச்சி செய்தார். டெய்லி பைபிள் படிச்சார். அது இப்படி இருக்குதான்னு சொல்லி என்ன பண்ணாரு, ஆராய்ச்சி பண்ணார். ஆமென் சொல்லுங்க. அப்ப வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் வேத வசனம் இப்படி இருக்குதான்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம், அறிந்து கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க. அப்ப அதான் சொல்ற, கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களை உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதத்தை பக்குவப்படுத்தி வச்சிருந்தான். ஆமென் சொல்லுங்க. அப்ப தன் இருதயம் பக்குவம் அடையணும். அப்ப வந்து இருதயம் பக்குவம் அடையல அப்படின்னு சொன்னா, இருதயம் பக்குவம் அடையல அப்படின்னா நம்ம கேட்கிற வசனங்களை வந்துட்டு பாத்தீங்கன்னா, வீட்டுல போனாலும் அதே வசனத்தை சொல்லி சொல்லி அந்த வசனம் இப்படி சொல்லிச்சே, இப்படிப்பட்ட ஒரு மனிதன் இருந்திருக்காரு, அது போல நானும் வாழனாண்டவன்னு சொல்லி நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம், ஒரு வாரம் முழுவதுமா கேட்கிற வசனத்தை சொல்லி சொல்லி நம்ம ஜெபிக்கணும். அப்பதான் நம்ம இருதய பலகளை எழுதப்படும். ஆமென் சொல்லுங்க. அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் வந்துட்டு என்ன பண்ணோம், அவர் வசனத்தை வேதத்தை ஆராயணும், படிக்கணும், ஆராயணும். அதன்படி நம்ம செய்ய நம்ம வந்து ஆண்டவருடைய கிருபையை நம்ம கேட்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இஸ்ரவேலிலே கட்டளைகளை நீதி நியாயங்களை செய்யவும் உபதேசிக்கவும் எஸ்ரா தான் இருதயத்தை பக்குவப்படுத்தி வச்சிருந்தார். இந்த இருதயம் பக்குவப்படலை அப்படின்னு சொன்னா நம்முடைய இருதயத்துல வசனம் பதிவே பதியாது. நம்ம கேட்கறதெல்லாம் இந்த காதல் வாங்கிட்டு இந்த காதல் தான் போயிட்டே இருக்கும். ஆனா அப்ப தாவீது சொல்றாரு, சங்கீதம் 119:11 சொல்றாரு, நான் பாவம் செய்யாதபடிக்கு உடைய வார்த்தை என் இருதயத்துல வைத்திருக்கிறேன்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அப்ப பாவம் செய்யாதபடிக்கு தடுக்கிறது எது அப்படின்னா, இந்த வேத வசனத்தை நம்ம வாசித்து நம்ம தியானிச்சதான், அதை ஆராய்ச்சி பண்ணதான், அந்த வசனம் நம்ம இருதயத்துல இருக்கும்போது இந்த வசனம் சொல்லும், இது தப்பு, நீ போற வழி சரியில்லை, நீ போறது சரி அப்படின்றத அந்த வசனம் நம்மளை கைட் பண்ணும். ஆமென் சொல்லுங்க. சங்கீதம் 32:8 வாசிக்கிறோம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. வானத்தையும் பூமி அண்ட சராசரங்களை படைத்த ஆண்டவர் அவர் சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியெல்லாம் உனக்கு நான் காட்டுவேன், உன் மேல என் கண்ணை வைப்பேன் அப்படின்றாரு, உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்றாரு. அப்ப நாம அவருக்கு பிரியமா கீழ்ப்படிந்து நம்ம நடந்தா நமக்கு ஆலோசனை கர்த்தரா அவர் வெளிப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இருதயம் பக்குவம் பண்ணணும். வசனத்தை கேட்டு 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 இந்த வசனம் இங்க என்ன பண்ண இருதய பலன் எழுதப்படணும். அப்படி இந்த வசனம் இருந்தா தான் நம்ம வந்துட்டு சாத்தானை மேற்கொள்ள முடியும். ஆகவே நம்முடைய பாவங்களை நம்ம மேற்கொள்ள முடியும். ஆமென் சொல்லுங்க. வசனம் இல்ல, சாத்தான் வந்து களை விதைச்சிருவான், அவன் வழிக்கு கொண்டு போயிடுவான். ஆமென் சொல்லுங்க. அதனால பாருங்க, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, பாவம் நிறைய வந்து நீதியால் வந்துட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறா, வசனத்தை நிறைய வசனத்தை கேட்டிருக்கிறா, அநேகருடைய பிரசனத்தை கேட்டிருக்கிறா. ஆனா அந்த வசனம் சொல்லுகிறது, பாருங்க அந்த வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம்
வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அங்க என்ன சொல்லப்படுதுன்னா, அப்பொழுது தீத்ரா ஊராலும் ரத்தாம்பரம் விக்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக் கொண்டிருந்தாள். பவுல் பாருங்க நிறைய பிரசங்கத்தை கேட்டுக்கிறா, ஆனா இப்ப பவுல் பேசுறத கேட்டுக்கிறா. இப்ப பவுல் வந்து இவர் என்ன ஒரு வித்தியாசமா சொல்றாரு அப்படின்றத அந்த தீத்ரா ஊராலும் ரத்தாம்பரம் விக்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக் கொண்டிருந்தாள். அவள் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்ததினார். ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆண்டுடைய வசனத்துக்கு நேரா நம்முடைய சிந்தை, நம்முடைய இருதயம், நம்முடைய எண்ணம், நம்முடைய நோக்கங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபித்து வந்து இந்த இடத்துல உட்காந்தாங்கன்னா ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை கர்த்தர் திறப்பார். ஆமென் சொல்லுங்க. அப்ப பவுல் சொல்லி அந்த வார்த்தைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவருடைய இருதயத்தை திறந்தாராம். இன்னைக்கு நம்மளுடைய இருதயம் திறக்கப்படாதுங்கிறதுனால்தான் பல வழிகள்ல போய் சிக்கிக்கும். ஆமென் சொல்லுங்க. அதனால விசேஷமா பாவத்தை விட்டு நம்ம வந்துட்டு மனம் திரும்பி வரணும் அப்படின்னா வேத வசனத்துல யார் மேற்கொள்றாங்களோ, சத்தியத்துக்காக யார் சாட்சியா இருக்கிறாங்களோ அவங்களதான் தேவனுடைய ஆழத்துல அவங்கள தூணுமா ஆதாரமா கர்த்தர் வைப்புன்னு வாக்கு பண்றார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப மூன்றாவது இந்த எஸ்றா முதலாவது தேவனை துதிக்கிறவனாய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறவனா இருந்தான். இரண்டாவது பாவ அறிக்கை செய்து தேவ சமூகத்துல வந்து அழுது மன்றாடுகிறவனா இருந்தான். மூன்றாவது தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி வச்சிருந்தான். ஆமென் சொல்லுங்க. அது ஆராயணும். பைபிள் படிக்காத நான் எதையும் செய்ய முடியாது. நான் வேதத்தை வாசிக்காத ஜெபிக்காத எந்த ஒரு வேலையை நான் செய்ய மாட்டேன். ஒரு தீர்மானம். நம்ம புது வருஷத்துல நிறைய வந்துட்டு தேர்தல் அறிக்கை வந்து நிறைய கட்சிக்காரங்க வந்து சொல்ற மாதிரி வந்துட்டு அன்னைக்கு மட்டும் சொல்லிடுது. பைபிள் நான் 2 அதிகாரம் படிப்பேன், 3 அதிகாரம் படிப்பேன், 1 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணேன், 2 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணுவேன், இந்த வருஷம் எல்லாம் நான் வந்துட்டு ஊழியத்தை செய்யல, நான் ஊழியத்தை செய்வேன், எல்லாம் ஸ்டேட்மெண்ட். ஆனா அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா எங்க போய் சேருதா தெரியல. அதுக்கு அடுத்தது அதுக்கு சம்பந்தமே இல்லாத போயிடும். அப்படி இருக்கக்கூடாது நம்முடைய வாழ்க்கை. தினந்தோறும் கர்த்தருடைய வேதத்தை ஆராயணும், அதன்படி செய்யணும். அப்ப கட்டளைகளை நீதி நியாயங்கள் எல்லாம் உபதேசிக்கணும். எஸ்றா பக்குவப்படுத்தி வச்சிருக்கிற போல இருதத்தை நம்ம பக்குவப்படுத்தி வைக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்றது இல்ல, செயல்ல நம்ம காண்பிக்கணும். அதுதான் தேவன் விரும்புவார். ஆமென் சொல்லுங்க. நாலாவது பாத்தீங்கன்னா 8ஆம் அதிகாரத்துல இங்க வந்து வாசிக்கும் போது 21வது வசனத்துல இருந்து வாசிக்கலாம். இந்த எஸ்றாக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படி எல்லாம் தேவனை அவன் தேடினான்னு பாத்தீங்கன்னா, பாவ அறிக்கை செய்து தேடினான், தேவனை துதிச்சு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி தேடினான். ஆகவே இருதத்தை வந்துட்டு பாத்தீங்கன்னா பக்குவப்படுத்தி ஆண்டவருடைய சமூகத்தை தேடினான். இங்க நாலாவது அப்பொழுது வாசிக்கலாம். அப்பொழுது 8ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 8ஆம் அதிகாரம் 21. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதியண்டையிலே உபவாசத்தை கூறினேன் என்று சொல்லுகிறேன். ஆமென் சொல்லுங்க. அப்ப எதுக்காக உபவாசம்? நிறைய பேருக்கு அந்த அப்படி ஒரு கேள்வி. உபவாசம் சொன்னாங்க, எதுக்காக அந்த உபவாசம் போறது? அவர் சொன்னாங்க பாருங்க. அப்ப எஸ்றா சொன்னாரு, அவர் சொன்னாரு, தேவனுக்கு முன்பாக எங்களை நாங்க தாழ்த்துகிறதுக்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்களுக்கு ஆண்டு கொடுத்திருக்க சகல பொருளுக்காகவும் செவ்வையான வழியை நாங்க தேடுறதுக்கும் நாங்க வந்துட்டு அகாவா நதியண்டையில உபவாசத்தை நான் கூறுவிட்டேன். ஆமென் சொல்லுங்க. அப்படியே அந்த உபவாசத்தை வந்து என்ன பண்ணாங்க, செய்தாங்க. அப்படி 23வது வசனம், அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்க தேவனிடத்துல தேவனை தேடினோம், அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டறினார். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் ஆண்டுக்கு முன்னாடி நம்ம தாழ்த்தி ஆண்டுக்கு கிட்ட நமக்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் நமக்கு கட்ட கொடுத்திருக்கிறதான ஆசீர்வாதங்களுக்காகவும் அது மாத்திரமல்ல செவையான வழியில ஆண்டவர் நம்மை கைட் பண்ணுவதற்காகவும் நாம் வந்துட்டு போயினா நம்ம உபவாசம் போட்டு நம்ம ஜெபித்தோம் அப்படின்னா நம்ம ஜெபத்தை ஆண்டவர் வந்து போயினா எங்கள் தேவனிடத்துல அதை நாங்க தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை அவர் கேட்டாரு. ஆண்டவர் நம்ம விண்ணப்பத்துக்கு நிச்சயமா பதில் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப உபவாசத்தை ஜெபிப்பது நாம் தேவனுடைய இருதயத்தவே நம்ம வந்து கவர் பண்ற மாதிரி. ஆமென் சொல்லுங்க. அவருடைய இருதயத்துல நமக்கு வந்துட்டு போயினா தடையா இருக்கிற அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்துல எப்படியாக நம்ம வந்துட்டு போயினா நம்முடைய சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தி அவரிடத்துல தாழ்த்தி கேட்கும் போது ஆண்டவரே மனம் இறங்கிறார். பாருங்க, யோனா புத்தகத்துல 40 நாள் தான் கெடு வச்சிட்டார்.
40 நாள்ல வந்துட்டு அந்த பட்டணமே அழிச்சுன்னு வந்துட்டார். 1,20,000 பேருக்கு முன்ன உள்ள வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு தருணத்தை ஆண்டு கொடுக்குறார், வாய்ப்பு கொடுக்குறார். 40 நாள் அவங்களுடைய பாவங்கள்லாம் என் சமூகத்துல வந்து எட்டிருச்சு அப்படின்னு சொல்லி 40 நாள் இந்த பட்டணத்தவே அழிச்சிட போறோம் அப்படின்றார். அப்படின்னும் போது இந்த வார்த்தை அதுக்காக தான் யோனாவை ஆண்டவர் அனுப்புறார். இனி போய் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுப்பா. அது ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு ஆண்டவர். அந்த வாய்ப்பை வந்துட்டு என்ன பண்றாருன்னா, அது சொல்றதுக்கு இவன் பயப்பட்டான். ஆனா அதே மனுஷனை தான் கர்த்தர் கடைசியா பல பிரச்சனை மத்தியிலும் கூட அவனவே அனுப்புறான். போய் ஒரு நாள் தான் பிரசவம் பண்ண. ஒரு நாள் ஆண்டுடைய வார்த்தை சொன்ன மாத்திரத்துல அந்த வார்த்தையை கேட்டு சின்ன பிள்ளைகள் முதல் கொண்டு சிங்காசனத்துல இருக்கிற ராஜா, அரண்மனையில் இருக்கிற எல்லாரும் வந்து என்ன பண்ணாங்க, கீழ்ப்படிய ஆரம்பிச்சாங்க. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நாம ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு நம்ம அப்படி உபவாசித்து நம்ம வந்து ஜெபிக்கும் போது பாருங்க, அன்னைக்கு வந்துட்டு ஆடு மாடுகள் பாத்தீங்கன்னா எதுவுமே தண்ணி கூட குடிக்கலையா. அப்படி எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணாங்க, கடுமையான உபவாசம் 3 நாள் போட்டாங்க. அந்த 3 நாள்ல ஆண்டவர் 40 நாள்ல ஆண்டவர் அந்த தேசத்தை அந்த பட்டணத்துல இருக்க மக்கள் எல்லாத்தையும் அழிப்புன்னு சொல்லி வாக்கு பண்ணிடுவேன். அழிக்காதபடிக்கு மனமாட்டார். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல போய் எட்டிச்சு அவங்களுடைய விண்ணப்பம். அப்ப நாம அப்படி நம்ம உபவாசித்து நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. எந்தெந்த காரியங்களுக்காக ஆண்டுடைய சமூகத்துல அர்ப்பணிச்சு ஒப்பு கொடுக்கிறோமோ அந்த காரியங்களை எல்லாவற்றையும் அந்த ஜெபத்தின் முடிவில கர்த்தர் அற்புதம் செய்வார். வேதம் சொல்லுகிறது, தானியேல் பாருங்க 21 நாட்கள் அப்படி ஜெபிக்கும் போது அவன் வேண்டிக் கொள்ள 9ஆம் அதிகாரம் 23வது வசனம், அவன் மிகவும் பிரியமான புருஷனாகிய தானியேலே, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டதுன்ற. ஆமென் சொல்லுங்க. ஜெபம் பண்றதுக்கு தீர்மானிச்சாரு. தீர்மானிச்ச உடனே அன்னைக்கே வேலை ஆயிடுச்சு. அதுக்குரிய பதில் சக்சஸா வந்து மாறிடுச்சு. ஆமென் சொல்லுங்க. ஆனாலும் தேவ சமூகத்துல காத்திருந்த அந்த 21 நாள் வரைக்கும் 3 வார காலங்களும் தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபித்தார். அநேக நன்மைகளை ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தார். தேவ தூதனே இறங்கி வந்து மிகவும் தானியேலே, மிகவும் பிரியமான புருஷனாகிய தானியேலே, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டுச்சுன்னு சொல்லி தேவ தூதன் இறங்கி வந்து பதில் கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி நம்ம வந்துட்டு போயிடுச்சுன்னா, அப்படி நம்ம உபவாசிக்கும் போது கர்த்தர் வந்துட்டு என்ன செய்வாரு, நம்ம அந்த ஜெபத்துக்கு பதிலை கர்த்தர் தருவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எஸ்றா 10ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கும் போது எஸ்றா புத்தகத்தை எடுத்துக்கணும். 10ஆம் அதிகாரம். எஸ்றா 10ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்தையும் 11வது வசனத்தையும் நீங்க வாசித்தீங்கன்னா, எஸ்றா 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தையும் 11வது வசனத்தையும் நம்ம வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது ஆசாரியனாகிய எஸ்றா எழுந்திருந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இஸ்ரவேலின் மேல் இருக்கிற குற்றத்தை அதிகரிக்க பண்ண மறு ஜாதியான ஸ்திரீகளை விவாகம் பண்ணினதுனால் பாவம் செய்தீர்கள். ஆமென் சொல்லுங்க. இப்ப ஆசாரியனாகிய எஸ்றா என்ன பண்றாரு, எழுந்து நிக்கிறார். எழுந்து நின்று அவங்க கிட்ட சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் சொல்றாரு, நீங்க இஸ்ரவேலின் மேல இருக்கிற குற்றத்தை அதிகரிக்க பண்ண, உங்க மேல இருக்கிற குற்றத்தை அதிகரிக்க பண்ண மறுஜாதியான ஸ்திரீகளை விவாகம் பண்றீங்க. நீங்க அந்நிய பெண்களை, அந்நிய ஆண்களை வந்து என்ன பண்றாங்க. அப்ப வந்து திருமணத்துல அப்படிப்பட்ட அந்த உறவுகளை இப்படி மறுஜாதியான ஸ்திரீகளையும் அப்படியெல்லாம் வந்து என்ன பண்றீங்க, விவாகம் பண்ணதுனால இன்னும் பாவம் செஞ்சு இன்னும் அதிகரிக்க பண்றீங்க உங்களுடைய பாவத்தை, உங்க குற்றத்தை அப்படின்னு சொல்ற. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அது சொல்லிட்டு இப்போதும் நீங்கள் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரிடத்துல அறிக்கையிட்டு அவருடைய பிரியத்தின்படி செய்து தேசத்தின் ஜனங்களையும் மறுஜாதியான ஸ்திரீகளையும் விட்டு விலகுங்கள் என்றான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப பாருங்க, இப்படிப்பட்டதான அந்த நடைமுறை வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில தேவன் விரும்பாத, வேண்டாத, அருவருப்பான காரியங்களை ஆண்டவர் விளக்குறத போல நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எவ்வளவுதான் வந்துட்டு போயின்னா, இவங்க கிட்ட நம்ம வந்துட்டு ஒரு இந்து மனுஷன் ஒரு ஒரு சாதா ஒரு ஆண் நம்ம கொண்டு கொண்டு வாங்க எடுக்கிறதோ, நாம வந்து இப்ப அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்யும் போது என்ன குற்றத்தை நம்ம அதிகரிக்க பண்றோம். நம்முடைய பாவங்கள் இன்னும் குட்டி போட்டியா இருக்கு அதிகமா. நம்முடைய குற்றத்தின் மேல குற்றம் வந்துட்டு இன்னும் நமக்கு வந்துட்டு என்ன பண்ணணும், நம்ம மேல சும்மா ஏறும். அதனால அவர் சொல்றாரு, குற்றத்தை அதிகரிக்க பண்ண மறுஜாதியான ஸ்திரீகள் விவாகம் பண்ணதுனால பாவம் செஞ்சீங்க அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு மறுபடியும் நீங்க என்ன பண்ணுங்க, தேவனுடைய பிரியத்தின்படி நீங்க செய்ய பழகுங்க. தேசத்தின் ஜனங்களையும் மறுஜாதியான ஸ்திரீகளையும் நீங்க விட்டு விலகுங்கன்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. தேவன் விரும்பாத, வேண்டாத இடத்துகள்ல போய் உறவு வைக்க கூடாது.
ஆண்டவர் கட் பண்றதுன்னா அது வந்து நமக்கு எவ்வளவு அதனால நன்மை வந்தாலும் அதை வந்து நம்ம என்ன பண்ணோம், தேவன் அருவருக்கிற ஜனங்களிடத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம வந்துட்டு அந்த உறவு வைக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. அப்ப இந்த எஸ்ரா வேண்டாதவங்களை எல்லாம் விளக்குனதை போல நாமும் விளக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எஸ்ரா 7ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா பாருங்க, முதலாவது தேவன் அவன் துதிக்கிறவனா இருந்தான். இரண்டாவது பாவ அறிக்கை செய்து அவன் வந்துட்டு தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறவனா இருந்தான். மூன்றாவது இருதத்தை அவன் பக்குவப்படுத்தி தான் பாவம் செய்யாதபடிக்கு. நான்காவது அவன் உபவாசித்து தேவனிடத்துல முறையிட்டான், அவன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். ஐந்தாவது வேண்டாதவர்கள் எல்லாவற்றையும் விளக்கினான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆறாவது வாசிக்கலாம், 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல வாசிக்கும் போது இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேத பாரகனாயிருந்தான். ஆமென் சொல்லுங்க. அப்ப அந்த பிரமாணத்துல ரொம்ப தேறினவனா இருந்திருக்கிறான். எல்லா சட்ட திட்டங்களையும் கை கொண்டு நடக்கிறவனா இருந்திருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. அதான் சொல்ற, கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்துல தேறின வேத பாரகனா இருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததனால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்துல அந்த சட்ட திட்டங்களை பைபிள் என்ன சொல்லுதோ அதன்படி வாழ நம்ம அர்ப்பணிக்கும் போது, நம்ம கீழ்ப்படியும் போது, நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது, அப்ப அதுல நம்ம வந்து தேறினவங்களா சற்று சாட்சியா இவங்க வாழ்றாங்கன்றது ஒரு சாட்சி நம்மளுடைய வாழ்க்கையில வரணும். அப்படிப்பட்ட சாட்சி நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்போது நம்முடைய தேவனுடைய கரம் நம்ம மேல இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அன்னைக்கு எஸ்ராவின் மேல தேவனுடைய கரம் இருந்ததுனால அந்த ராஜா கிட்ட கேட்டதெல்லாம் அந்த ராஜா கொடுப்பார்னா, இந்த ராஜாத்தி ராஜா கத்தாதி கத்தர் ஏகர் சக்கராதிபதியாய் ஆயிரமான தம்முடைய தூதரோடு கூட வரப்போகிறவர், பாவிகளை குறித்து பாவிகள் பேசின கடின வார்த்தைகளை கண்டிக்கிறதுக்கு ஆயிரமான தூதரோடு கூட வரப்போகிற ராஜா நமக்கு கேட்கறத எல்லாவற்றையும் கத்த கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவன் கேட்டவைகளெல்லாம் ராஜா கொடுத்தார். ஒரு உலக பிரகாரமான ராஜாவே அவன் செய்யறதெல்லாம் கரெக்டா செயல்படுறான்னு சொன்னபடி அவன் கொடுக்கறானா, அப்படி ஆண்டவர் அதை விட மேன்மையானவர். ஆமென் சொல்லுங்க. நம்ம கேட்கறது கேட்டதையும் தருகிறவர், கேளாததையும் தருகிறவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே வேதத்துல இந்த எஸ்ரா எப்படி இருந்தானா, தேறின வேத பாரகனா இருந்தான். ஆமென் சொல்லுங்க. சத்தியத்துல தேறினவனா இருக்கணும், பைபிள் படிக்கணும், நல்லா ஜெபம் பண்ணணும். சத்தியத்தை குறித்து எவனா தவறா சொன்னா கூட வந்து சத்தியம் இப்படி சொல்லுதுன்னு சொல்லி அவன்கிட்ட வந்துட்டு விரல் விட்டு சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. இப்படிதான் சொல்லுது, நீ சொல்றது தப்புன்னு சொல்லி கண்டிக்கணும். அப்படின்னா உன் வாழ்க்கை தேறினவனா நீ இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. வேதத்துல இரவும் பகலும் அவருடைய வேதத்துல அதிகமா நீ காத்திருக்கும் போது, தியானிக்கும் போதுதான் ஆண்டவர் இப்படிப்பட்டதான காரியங்களை உன் வாழ்க்கையில செய்வார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழவதற்கு நீங்க ஒப்பு கொடுக்கும் போது அப்படி ஆண்டவர் கிருபை செய்வார். ஆமென் சொல்லுங்க. கடைசியா எஸ்ரா 8ஆம் அதிகாரத்துல அங்க 25வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, 8ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கும் போது அங்க சொல்ற, ராஜாவும் அவருடைய ஆலோசனைக்காரரும் அவருடைய பிரபுக்களும் அங்கே இருந்த சகல இஸ்ரவேலரும் எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கென்று எடுத்து கொடுத்த காணிக்கையாகிய வெள்ளியையும் பொன்னையும் பனி முட்டுகளையும் அவரிடத்துல நிறுத்தி கொடுத்தேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்குன்னு சொல்லி ஆலயத்துக்கு என்று அங்க என்ன பண்ணாங்க, தேவனுடைய ஆலயத்துக்கு என்று எடுத்து கொடுத்தாங்களாம் காணிக்கை. ஆமா, அப்படி கடவுளுக்கு என்று மனப்பூர்வமா சந்தோஷமா மகிழ்ச்சியா கர்த்தர் கொடுக்கும் போது கர்த்தர் நமக்கு கொடுத்ததெல்லாம் திருப்பி கொடுக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? லூக்கா 6ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. லூக்கா 6ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 38வது. அவங்க சொல்ற பாருங்க, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென் சொல்லுங்க. நாம அப்படி ஆண்டுக்கு மனப்பூர்வமா சந்தோஷமா நமக்கு படைக்கும் போது அவர் நம்ம கொடுத்ததை கொடுப்பார். இங்க சொல்றாரு பாருங்க, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி கொடுப்பாராம்? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். அல்லேலூயா. நீங்க எந்த அளவினால அழைக்கிறீங்களோ அந்த அளவினாலே உங்களுக்கு அளக்கப்படும். ஆமென் சொல்லுங்க. நீங்க எந்த அளவு ஆண்டுக்குன்னு கொடுக்குறீங்களோ அந்த அளவு கர்த்தர் நமக்கு தரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
அவர் சொல்றாரு, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்க மடியில போடுவார். கர்த்தர் நமக்கு தருவார். ஆமென். அப்ப எஸ்ராவை போல எஸ்ரா தேவனை துதிக்கிறவனாய், பாவத்தை அறிக்கை செய்து தேவனிடத்துல மன்றாடுகிறவனாய், தன் இருதத்தை பக்குவப்படுத்துகிறவனாய், வேண்டாதவர்கள் எல்லாவற்றையும் விளக்குகிறவனாய், உபவாசம் பண்ணி தேவனுடைய இருதத்தை கவர்ச்சி பண்ணுகிறவனாய், கவருகிறவனாய், வேதத்துல தேறினவனாய், தேவனுக்கு என்று கொடுக்கிறவனாய் இருந்தான். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? ஆகவே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? தேவனை நம்ம பிரியப்படுத்துகிறோமா? எஸ்ராவை போல தன்னுடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் தேவனை அவன் தேடினான். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? எப்படியெல்லாம் நம்ம தேவனை தேடுறோம், முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை அறிந்து விசுவாசிப்போம். எஸ்ராவை போல நாமும் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த காலை தோறும் கிருபை புதிதா இருக்கிறது என்று சொன்னீர். அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொன்னீர். காலை வேளையில அன்றைய துதிக்கிற அந்த பரிசுத்தமான அந்த ஓய்வு நாளின் காலை வேளையில அன்றைய கூடி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க திடப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக, விசுவாசத்துல உறுதிப்படுத்துவீராக. இதனால அன்றைய எஸ்ரா தன்னுடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் தேவனை தேடி அன்றைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்களோ, அதே போல அன்றைய துதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களை துதிப்பதை மறக்காதபடிக்கு எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லி கர்த்தரை துதிக்கவும், அன்றைய துதிக்கிற தன் செய்த பாவங்கள் எல்லாம் அறிக்கப்பட்டு உங்களிடத்துல அன்றைய துதிக்கிற கர்த்தாவை அர்ப்பணிச்சு ஒப்பு கொடுக்க, அன்றைய துதிக்கிற பக்கமாய் திரும்ப கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. அன்றைய துதிக்கிற அவன் இருதத்தை பக்குவப்படுத்தி வச்சிருந்ததே போல அன்றைய வேதத்தை ஆராயவும், அன்றைய கர்த்தாவை அதன்படி செய்யவும் இருதத்தை பக்குவப்படுத்தி இருந்ததே போல, அன்றைய வேண்டாதவைகள் எல்லாம் விளக்கிறதே போல, அன்றைய வேதத்துல தேறினவனாய் அவன் நின்றதே போல அன்றைய துதிக்கிறோம். அன்றைய உமக்கு என்று கொடுத்தவை, அன்றைய ஆலயத்து கட்டுமான பணிக்கு என்று கொடுத்ததெல்லாம் நீங்க ஆண்டவரை அவனை ஆசீர்வதித்து அவன் கேட்டவையிலெல்லாம் நீங்க கொடுத்த எங்கள் ஆண்டவர். அப்படி இந்த நாட்களில் தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற, ஒப்பு கொடுக்கிற, கீழ்ப்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீ செய்கிற அந்த காரியங்கள் தடையில்லாதபடிக்கு அந்த காரியங்கள் எல்லாம் செய்து முடிக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்ய முடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றைய வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் தனித்தனியாய் பெயர்பராய் கறந்தோட்டு ஆசீர்வதிக்கிறார். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அன்றைய துதிக்கிற யோவான் எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்கா இருந்ததே போல அப்படி எரிந்து பிரகாசிக்கிறவர்களாய், அன்றைய துதிக்கிற சத்தியத்துக்கு சாட்சி உள்ளவர்களாய் இந்த பிள்ளைகள் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் அனுக்கிரகம் செய்ய முடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றைய துதிக்கிறோம். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்ற சந்தோஷத்தை காட்டிலும் வேறொரு சந்தோஷம் எனக்கு இல்லை என்று சொல்லி சொன்னதே போல அப்படிப்பட்ட அந்த சத்தியத்துல அன்றைய பிள்ளைகள் இன்னும் முதிர்ச்சி அடைய அதிகமா இப்படி சமூகத்துல காத்திருந்து அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து அன்றைய வேண்டாத நேரங்கள் எல்லாம் வீணடிக்காதபடிக்கு பாதத்துல அதிகமாய் காத்திருந்து பலத்தின் மேல பலன் பெற்று உண்மை நீர் வரும்போது உண்மை சந்திப்பதற்கு ஆயத்தப்பட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீங்க கிருபை தரும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் மாற்றி போடும், எல்லா வியாதியோடும் பலவீனத்தோடும் அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தி சுகப்படுத்தும்படி நாங்க ஜெபிக்கிறோம். எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாம் நன்மை உண்டாகட்டும். இந்த வாரம் முழுவதுமாய் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு அன்றைய நன்மையை அன்றைய பலன் அளிக்கிறவரா நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்லி நாங்க வாழ்த்துக்கிறோம். அப்படியே அன்றைய துதிக்கிற இந்த வாரத்துல அதிகமா தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவங்களுக்கு அநேக நன்மைகளை, அவங்க எதிர்பார்க்கிற நன்மைகள் எல்லாம் கொடுத்து ஆசீர்வதித்து உயர்த்தப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். வேதமுள்ள நேரங்களை பொறுப்படுத்துகிறவங்க இந்த வாரம் முழுவதும் உடைய பிரசனத்தினாலும் உடைய மகிமினாலும் ஆட்கொள்ளும்படி வேண்டிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகரணங்களையும் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தரா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியமும் ஐக்கிய வழிநடத்தலும் இன்றும் என்று சதாக்களை நம் அனைவரோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் நம்ம நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாளைய தினத்துல நமக்கு தொடர் உபவாச ஜெபங்கள் இருக்கும்.